எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹு தாலா இது வெயிலின் தாக்கத்திலிருந்து உலக மக்களாகிய நம் அனைவரையும் பாதுகாக்கணும். ஏண்டா இந்த வெயிலாகப்பட்டது நமக்கு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுது. அது என்னண்டா, மறுமையில் நரகத்தை நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுது. இந்த சூரிய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலையே. அப்போது நாம் பாவம் செஞ்சு இறைவன்கிட்ட பாவம் அனுப்பி கேட்காம நாம் மரணிச்சோம்டா, அப்போ அந்த மறுமையில் நரகத்தின் ஜுவாலை எப்படி இருக்கும்? அஸ்தோஃபிருல்லா. என் மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக, ஆமீன். அதாவது நாம் இன்றைக்கி இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறணும். அதுக்கு நாம் என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி ஆடைகளை நம்ம அணியணும் அப்படிங்கிறத பற்றி நாம் சிறிது பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம சாப்பாடு அப்படி எடுத்துக்கிட்டோம். மெயினாக மனுஷருக்கு சாப்பாடு தானே முக்கியம். சாப்பாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நேரங்களில் அதிகமான பழங்கள், முழுக்க வேக வைக்காத காய்கறிகள் எவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஒரு காய்கறிகள் சாப்பிட்டுக்கிறணும். நிறைய பழங்கள் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் மேலே நிறைய தண்ணி குடிக்கணும். அதாவது நம்ம பிளாஸ்டிக்கு குடத்துலையோ பாட்டில்லையோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சு குடிக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு ஒரு மண்பானை வாங்கி அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போல்லாம் ஜாடி மாதிரி கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிறப்பெல்லாம் எங்கள் ஊருலாம் பார்த்திங்கன்னா கிராமந்தேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்குடம், அழகாக அந்த மண்குடத்தில் தண்ணி வச்சு கீழே அழகாக மண்ணும் போட்டு பனைமரத்தில் உள்ள மட்டையில் நார் உரித்து வச்சுருப்பாங்க. அந்த நாரை என்ன செய்வாங்க, நல்லா ரவுண்டாக சுருட்டி அதை அழகாக பின்னி அதுக்கு பேர் பிரிமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழே மண்ணை போட்டு அதுக்கு மேலே அந்த பிரிமனையை போட்டு மண்குடத்தை அதில் வச்சு வெங்கல குண்டா இருக்கும் பார்த்திங்கள்ல, சர்வச்சட்டின்னு சொல்லுவா எங்கள் ஊர்லாம். அந்த வெங்கல குண்டா பழண்டு அழகாக புளி போட்டு விளக்கி அந்த குடத்தில் கவுத்து இருக்கும். அந்த காய்ச்சி இன்னும் கண்ணுக்குலாம் அப்படியே நிற்கிது. அதெல்லாம் ஒரு பசுமை மாறாத அற்புதமான காலம். இப்போ இன்றைக்கும் கூட பார்த்தோம்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கூட இந்த மாதிரி மண்தாடி வச்சு தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. மாசால்ல. இன்னும் நம்ம மண் பாத்திரங்கள் அதிகமாக நம்மளை புழங்க சொல்கிறாங்க. ஆனால் அது கை தவறுனா அப்படியே உடஞ்சிது. அதனால எல்லாருக்குமே வாங்கி புழங்க பயமாக இருக்குது. அந்த கிராமங்களில் விறகு அடுப்பு, அந்த மண் அடுப்பு வச்சு அந்த மண் பாத்திரம் வச்சு அம்மியில் மசாலா அரைச்சி அந்த சமையல் செஞ்சு சாப்பிடும்போது அதில் உள்ள அந்த சுவையும் அப்படி இருக்கும். அதை நினைச்சாலே மனசுக்கு ஒரு சுவையாக தெரியும். அப்போலாம் ஒரு மட்டை அரிசின்ற ஒரு அரிசி இருக்கும். அந்த அரிசி தான் என்ன செய்வாங்க, சமைப்பாங்க. அதை நம்ம எல்லாருமே சாயங்காலம் சமைப்போம். அந்த அரிசியை நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த மீதி சாதத்தை, சோறு இருக்கும் பார்த்திங்களா, அது தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை அந்த கஞ்சியாக குடிக்கும்போது சுபஹானல்லாஹ் அவ்வளோ ஒரு உடம்பும் உள்ளமும் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த வெயிலோட தாக்கமே அப்போ தெரியவே செய்யாது. இந்த வெயில் இப்போ இந்த மாதிரி தாக்கம் தெரியுது. இப்போ ஏசி, காத்தாடி என்னென்னமோ எல்லாம் நம்ம இந்த வெயிலின் தாக்கத்தை தணிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் நமக்கு வெயிலின் வெக்க அதிகமாகிட்டு தான் இருக்க ஒழிய குறைய மாட்டேங்குது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எதுவுமே இல்லை. நான்லாம் இப்போ கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் கூட எங்கள் ஊரில் ஃபேனே கிடையாது, கரண்டே கிடையாது. திருப்பி சொல்லப்போனால் நாங்கள் அந்தளவுக்கு ஒரு பின்தங்கிய ஒரு கிராமமாக தான் எங்கள் கிராமம்லாம் இருந்துச்சு. இந்த வெயில் காலங்களில் அசைவம் சாப்பிட்றத நாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அசைவங்கிறது நமக்கு செரிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். ஏன்னா குளிர் காலங்களில் ஓரளவு அசைவம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டாது. ஏன்னா நம்ம தண்ணி தாகம் நிறைய எடுக்காது. அதனால் ஓரளவு நம்ம உடம்புல உள்ள அந்த தண்ணி சத்தை செமிக்கிறதுக்கு உண்டான தன்மையை கொடுத்துரும். ஆனால் அந்த வெயில் காலங்களில் நமக்கு அதிகமாக வேர்க்கிறதால என்ன செய்யுது, தண்ணியெல்லாம் தண்ணி சத்தெல்லாம் நம்ம உடம்பு விட்டு போயிடுது. அப்போ அந்த கனமான சாப்பாடு செமிக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகுது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த காய்கறி சாப்பாடு லைட்டான ஒரு குழம்போல வச்சு நிறைய ஆயில், எண்ணெய் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அவியல் மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறியில் எதெல்லாம் அவியல் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவியல் வச்சு சாப்பிடணும். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், சூடாக சாப்பிடக்கூடாது. நிச்சயமாக நாம் இந்த காலங்களில் சூடாக சாப்பிட்றத ரொம்ப குறைச்சிக்கிறணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போவுமே சூடாக சாப்பிட்றத தவிர்த்துருக்காங்க. அதாவது ஓரளவு நமக்கு மீடியமான ஒரு சூடாக இருந்தால் போதும். இப்போ அப்புறம் பார்த்தா நமக்கு ஆடைகள்,
ஆடைகள்டா நாம் முழுக்க முழுக்க கதராடை அணிவது நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நமக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நல்லது. அதாவது பாலிஸ்டர் பருத்தியும் இருக்கும், நாட்டு பருத்தியும் இருக்கும். அதாவது நாட்டு பருத்தின்டா இந்த பள்ளிக்கூடங்கள் அப்போலாம் மரம் இருக்கும், அதில் நிறைய காய் காய்க்கும் பார்த்திங்களா, அந்த காயில் வந்து பஞ்சு எடுப்பாங்க, அதுதான் நாட்டு பருத்தி. அதில் உற்பத்தி பண்ணுற துணி தான் வந்து கதர்ன்னு சொல்லுவாங்க. அந்த துணி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ரொம்ப இறுக்கமாகவும் நம்ம துணிகள் வந்து போடக்கூடாது. நல்லா வந்து உடம்புக்கு நல்லா தொண்ட மாதிரி இருக்கணும். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வந்து உடைகளாக அணியணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்மளுடைய மூளை வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது தயாராகுது பாருங்கள். அது குளிர்காலம்டா கனமான ஆடைகள் கேட்குது, நல்லா சூடான சாப்பாடு கேட்குது, நல்லா அசைவம் கேட்குது, கனத்த பொருள்லாம் சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் இந்த வெயில் காலம்டா தானாகவே அந்த மூளை மாறிடுது. இந்த இதுதான் சாப்பிடணும், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி மூளை நமக்கு ஆர்டர் போடுது. மொத்தத்தில் இது எல்லாமே வந்து இறைவனுடைய ஒரு கருணை தான். மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலையும் என்ன வேணும்னு நிர்ணயித்து அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு அந்த மூளைக்கு உத்தரவு போடுறான் பாருங்க ரப்புல் ஆலமீன். மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே அல்லாஹு தாலாவுடைய கருணை தான். நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறான். அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கலாமா? இப்போ உதாரணமாக நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, ரொம்ப பார்த்து பார்த்து ஆசை எல்லாமே வளர்ப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த புள்ள வந்து அந்த பெற்றோரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. அந்த நேரத்தில் அந்த பெற்றோரின் நிலை என்னவாக இருக்கும்? அவங்க இந்த பிள்ளை தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்கடா, என்ன சொல்லுவாங்க? நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன், நான் இப்படிலாம் பார்த்தேன், இப்படிலாம் செஞ்சேன், எல்லாமே அவன் நன்மைக்காகத்தான் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி அவன் வந்து என்னை திரும்பி கூட பார்க்கல. அப்போது இறைவன் படைத்த மனிதர் நாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் வருது. ஏன் நம்ம பிள்ளை நமக்கு நன்றி செலுத்தலை, நம்ம பிள்ளை நம்மளுக்கு நம்ம மேலே கவனம் செலுத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வருது. அப்படி இருக்கிறப்ப நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் நன்றி செலுத்தாட்டா அவன் நம்ம மேலே கோபப்படுவானா, கோபப்பட மாட்டானா? ஒரு நிமிடம் நாம் வந்து இதை யோசித்து பார்க்கணும். நம்மை படைத்த இறைவனாகிய அவன் நாம் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்காக அனைத்து விசாலமான வழிகளையும் திறந்து வச்சுருக்கான். நாம் இன்றைக்கி இறைவன் அருளால் எவ்வளோ ஒரு சுகபோகமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் ஒருவன் தான். அவன் நம்மளுக்கு அருட்கொடையாக அவன்கிட்டையும் தாரான். நாம் எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதருடைய கடமையாகவும் இருக்குது. நிச்சயமாக வந்து நாம் இறைவனுக்கு முற்றிலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கணும். இந்த வெயில் காலங்களில் நாம் முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து வெளியில் போகணும். வீட்டிலேருந்தே சில காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும், சில வேலைகள் செய்ய முடியும் அப்படின்ட்டா நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம். இருந்தாலும் வந்து ஆண்கள் வந்து வெளியில் போய்த்தான் ஆகணும். அவங்க வெளியில் போகாமல் நாம் சாப்பிட முடியாது. அதனால் வந்து நாம் வந்து இறைவன்ட்ட அவங்களுக்காக துவா செய்வோம். அவங்களும் வந்து நல்லபடியாக வெளியில் போயிட்டு இந்த வெயிலின் தாக்கம் இல்லாமல் சிறப்பாக வீடு வந்து சேர்றதுக்கு நாம் அல்லாட்ட எந்நேரம் துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு ஆண்களுக்கு நாம் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து எந்த ஒரு கோபம் வர மாதிரி அந்த ஒரு ஆத்திரம் ஊட்டுற அந்த விஷயங்கள்லாம் நாம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த வெயில் காலங்களில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோபம். கோபப்பட்டாலே சாதாரணமாக கோபப்பட்டாலே நமக்கு 100% நமக்கு ப்ரெஷர் ஏறி நமக்கு வேர்த்து ஊற்றும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் அது 1000மாக மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவு சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் எப்போவுமே இருக்கக்கூடாது, வாழ்நாள் பூரா இருக்கக்கூடாது. இந்த வெயில் காலத்தில் நாம் அதை முற்றிலுமாக வந்து இல்லாமல் ஆக்கிடணும். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து தேவையில்லாமல் யாரையும் நாம் கோபம் ஊட்டக்கூடாது, நாமளும் கோபப்படுத்தி மற்றவங்களையும் கோபப்படுத்தக்கூடாது. இதனால் வந்து நிறைய உடல் உபாதைகள் வருது. இதனால் திடீர்னு நமக்கு பல நோய்கள் வருது. இதெல்லாம் நாம் வந்து கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த மக்களாகிய அனைவரையும் இந்த மாதிரி ஒரு தீங்கிலிருந்து நிச்சயமாக பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து நன்மக்களாகிய அனைவரையும் கண்ணியம் மிகுந்த ரப்புல் ஆலமீன் பேணி பாதுகாப்பானாக என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.